Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ரமே யூஸ் பண்ணி ஒரு மினி பேக் கீச்செயின் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கீச்செயினை நீங்க போட்டு பழகிட்டீங்க அப்படினாலே நீங்க பெரிய பேக்ஸ் எல்லாம் ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா பெரிய பேக்ஸ்ல வர நாட்ஸ் எல்லாமே இந்த பேக்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு மேக்ரமேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு மேக்ரமே தேவைப்பட்டாலும் எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். மேக்ரமேல ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. டீடைல் சொல்றேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மினி பேக் செய்யறதுக்கு மேக்ரமே கார்டு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் 5 அடியில பிளாக் கலர்ல 4 மேக்ரமே கார்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 அடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2.5 அடியில 4 பிளாக் கார்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பீச் கலர்ல 8 மேக்ரமே கார்ட்ஸ் 2.5 அடியில கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி பிரிச்சு தனியா வச்சுக்கோங்க. 5 அடியில இருக்கிறத செப்பரேட்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 அடியில இருக்கிறதுல 2 கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 மேக்ரமே கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு 1.25 அடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு முடிச்ச போட்டுக்கோங்க. முடிச்ச போட்டுட்டு இதை இந்த மாதிரி ஹூக்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பின் பண்ணிக்கிறதுனால பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹூக்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம நாட் போட்டு வரணும். எந்த மாதிரி நாட் போடணும் அப்படிங்கறது சொல்றேன். இப்ப 2 கார்ட் மட்டும் தான் இருக்கு. இப்ப இதுல ரைட் சைடுல இருக்க கார்டை மேல வச்சுட்டு பின் பக்கமா எடுத்துட்டு இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த கார்டுக்கு மேல வச்சுட்டு பின் பக்கமா எடுத்துட்டு லூப் வழியா வெளியே எடுத்துடணும். இதே தான் ரிப்பீட்டா நம்ம போட்டுட்டு வரணும். பாருங்க, நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. நான் ஸ்லோவா தான் போட்டு காட்டுறேன். நீங்க கவனமா பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இப்ப இந்த 2 நாட்டும் போட்ட பின்னாடி தான் இது ஒரு நாட்டுங்கிற கணக்கு. லெஃப்ட் சைட்லயும் போடணும், ரைட் சைட்லயும் போடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வாங்க. எதையும் மிஸ் பண்ணாம போட்டு வரணும். ஒரு தடவை லெஃப்ட் சைடு போட்டோம் அப்படின்னா அடுத்து ரைட் சைடு போடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த நாட்டு. இது ஒரு 6 நாட் போட்டு வாங்க. கீ செயினை எடுத்துட்டு இதுல கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். கீ செயினை எடுத்துட்டு இதுல கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது சென்டர்ல கீ செயின் இந்த மாதிரி போடும்போது சென்டர்ல கீ செயின் ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா இதே மாதிரியே கண்டினியூஸா 6 நாட் போட்டு வரணும். அப்ப கீ செயினுடைய 2 பக்கத்துலயும் 6 நாட்ஸ் கிடைக்கும். நான் 6 நாட்ஸ் அப்படின்னு சொல்றது 2 பக்கமும் சேர்ந்து போட்டது தான் 6 நாட்ஸ்ன்னு சொல்றேன். அதை கவனமா பார்த்துக்கோங்க. ரைட் சைடுல போடணும், அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடுல போடணும். இதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வரணும்.
இப்போ வந்து ரெண்டு பக்கமே நான் போட்டேன். இதை வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம நாட் போட்டு வச்சிருந்த முடிச்சு போட்டு வச்சிருந்தோம் பாருங்க, அதை வந்து பிரிச்சு விட்டுறலாம். பிரிச்சு விட்டுட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட்லயும் ரெண்டு கார்டு வந்து நமக்கு இருக்கு. இதுலதான் நம்ம அடுத்த கார்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்ப 2.5 அடியில பிளாக் கலர்ல கார்ட்ஸ் இருந்தது இல்லையா, 4 கார்ட்ஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு கார்டு மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இப்ப இந்த 2 கார்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதோட பக்கத்துல வைக்கலாம். லெஃப்ட் சைட்ல 2 கார்ட்ஸ் இருக்கு பாருங்க, இது பக்கத்துல வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். ஸ்கொயர் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இதுலயும் பாருங்க, இந்த மாதிரி பக்கத்துல வச்சுட்டு உங்களுக்கு இது போட அசௌகரியமா இருந்ததுன்னா பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் இருக்க கார்டு எடுத்துட்டு மேலே வச்சுட்டு ரைட் சைட்ல இருக்க கார்டை பின் பக்கமா எடுத்துட்டு போய் லூப் வழியா வெளியே எடுக்கணும். அதுதான் ஸ்கொயர் நாட்டு. அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்க கார்டை எடுத்துட்டு 4 மாதிரி ஷேப்ல மேலே வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை பின் பக்கமா வழியா எடுத்துட்டு வந்து லூப் வழியா வெளியே எடுத்துடணும். இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு கார்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதே போலவே ரைட் சைட்ல இருக்கிற இடத்துலயும் இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு பக்கமா வச்சு ஜாயின் பண்ணணும். பாருங்க, எந்த இடத்துல நான் வைக்கிறேன்னு பாருங்க, இதே இடத்துல வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இதுலயும் அதே மாதிரியே ஸ்கொயர் நாட் போடணும். ஸ்கொயர் நாட் போட தெரியலனா இது போடுறது ரொம்ப கஷ்டம். ஸ்கொயர் நாட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா நாட் போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமே நான் வந்து ஸ்கொயர் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து சென்டர்ல தான் நம்ம நாட் போடணும். அதுக்கு வந்து நம்ம பீச் கலர்ல கட் பண்ணி வச்சோம் இல்லையா, 8 பீஸ் கட் பண்ணியிருக்கோம், 2.5 அடியில கட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து 2 கார்டு மட்டும் எடுத்துட்டு ஸ்கொயர் நாட் போடணும். அதை வந்து செப்பரேட்டா ஸ்கொயர் நாட் போட்டுக்கணும். அது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். 2 கார்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பக்கம் பக்கம் வச்சுக்கணும். நீங்க கையிலே வச்சுட்டு கூட போடலாம், இல்லைன்னா கீழே வச்சுட்டு போடலாம். இப்ப பாருங்க, ஒரு ஸ்கொயர் நாட் கிடைச்சிருச்சு. இதை வந்து சென்டர்ல வச்சு ஜாயின் பண்ணணும். இதை வந்து சென்டர்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைட்ல இருந்து 2 பிளாக் கலர் கார்ட்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதுல ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். அப்ப வந்து சென்டர்ல வந்து ஒரு பிளாக் கலர் கார்டும் ஒரு பீச் கலர் கார்டும் வச்சுட்டு நம்ம வந்து இந்த நாட் போடணும். இது வந்து மிக்ஸ்டு கலர்ல தான் இந்த நாட் வரும். அதே மாதிரியே லெஃப்ட் சைட்லயும் 2 கார்டு எடுத்துட்டு நீங்க வந்து நாட் போட்டுக்கணும். இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லூஸாக விடாம நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடும் போட்டுருங்க. நான் லெஃப்ட் சைடு போடுறத கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். சேம் இதே மெத்தட் தான். சென்டர்ல இருக்கிற கார்ட்ல இருந்து சென்டர்ல இருந்த நாட்ல இருந்து 2 பீச் கலர் கார்டு எடுத்துட்டு லெஃப்ட் சைட்ல இருந்து 2 பிளாக் கலர் கார்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா இதுல ஸ்கொயர் நாட் போடணும். இப்போ இதை நாட் இழுத்து நல்லா டைட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நமக்கு 3 ஸ்கொயர் நாட் கிடைச்சிருக்கு.
இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கும் வந்து 1.25 அடி வந்து பிளாக் கலர் கார்டு இன்னும் 2 கார்டு இருக்கும் 5 ஃபீட்ல. அதை எடுத்துட்டு 1.25 அடி எடுத்துட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாட் போட்டுவாங்க. மொத்தம் வந்து 6 நாட்ஸ் வந்து போட்டு வந்துட்டு கீச்செயின் ஹோல்குள்ள விட்டுட்டு திரும்ப 6 நாட் வந்து போட்டுவாங்க. போடும்போதே கீச்செயின் ஹோல்குள்ள விட்டுறணும். இப்ப பாருங்க 2 சைட்லயும் நான் வந்து நாட் வந்து போட்டேன். சேம் அதே மாதிரியே வந்து 2 இடத்துலயும் நாட் போட்டுக்கலாம். பிளாக் கலர் கார்டு வந்து இன்னும் 2 பீஸ் இருக்கும். அதை வந்து 2 பக்கமும் நாட் போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வச்சு நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 2 கார்டு எடுத்துட்டு பீச் கலர் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 சைட்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 4 பீச் கலர் கார்ட்ஸ் வந்து மீதம் இருக்கு. அதுல வந்து 2 நாட் போட்டு வச்சுக்கலாம். 2 நாட் போட்டு வச்ச பின்னாடி இதுல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து 2 சைட்லயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீச் கலர் நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடணும். சேம் இதே மெத்தட் தான். பாருங்க 2 சைட்லயும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 நாட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இனி வந்து அந்த நாட்ஸோட நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க பீஸ், அதோட சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். பாருங்க இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த பேக்குடைய ஒரு சுற்று வந்து ஃபுல்லா நமக்கு கிடைச்சிருச்சு. 2 சைட்லயும் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி வந்து பேக் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். இனி அடுத்து ஒரு லைன் ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் இனி அடுத்து ஒரு லைன் வந்து ஒரு சுற்று ஃபுல்லாவே ஸ்கொயர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிசைன் வந்து ஆரம்பிக்கலாம்.
இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லா நான் வந்து ஸ்கொயர் நாட் போட்டேன். 3 லைன் வந்து ஸ்கொயர் நாட் லைன் வந்து கிடைச்சிருக்கு. இனி வந்து நம்ம டிசைன் ஆரம்பிக்கலாம். டிசைன் நான் சொல்றது பைப்பிங் நாட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பீச் கலர்ல 4 கார்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கலாம். அதுல வந்து 2 கார்டை மட்டும் எடுத்துட்டு அடுத்து வந்து பக்கத்திலேயே பிளாக் கலர் கார்டு இருக்கு, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் கார்டை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு மேல சுத்தி பைப்பிங் போடலாம். நம்ம வந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு போடும்போது இடது கையில நம்ம வந்து பிளாக் கலர் கார்டை வந்து பிடிக்கணும். பாருங்க, இடது கையில பிடிச்சு போட்டாதான் உங்களால போட முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கிற பீச் கலர் கார்டை வந்து இதுக்கு மேல சுத்தி பைப்பிங் போடலாம். பைப்பிங் போடுறதும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்க பழகிட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். ஒவ்வொரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் போடணும். அதே மாதிரியே ரெண்டாவது இருக்க மேக்ரமே கார்டை எடுத்துட்டு ரெண்டாவது பைப்பிங்கும் போட்டுக்கலாம். இப்ப 2 பைப்பிங் வந்து இந்த பிளாக் கலர் கார்டில் வந்து நான் போட்டுட்டேன். மேக்ரமே பீச் கலர் மேக்ரமே கார்டை எடுத்துட்டு 2 பைப்பிங் போட்டுட்டேன். அடுத்து வந்து அடுத்து இருக்க பிளாக் கலரையும் எடுத்துக்கலாம். பிளாக் கலர் கார்டு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு திரும்பவும் அதுல வந்து 2 பைப்பிங் போட்டுடலாம். இந்த மாதிரி 2 பைப்பிங் போட்ட பின்னாடி அடுத்தது வந்து ரைட் சைடுல இருக்கிற இன்னொரு நாட்ல எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு போடும்போது ரைட் ஹேண்ட்ல நம்ம வந்து கார்டை வந்து பிடிச்சுக்கணும். அடுத்து இருக்க இன்னும் 2 பிளாக் கலர் கார்டை வந்து ஒரு கார்டை ஃபர்ஸ்ட் இருக்க கார்டை எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு பீச் கலர் கார்டை யூஸ் பண்ணி பைப்பிங் போடலாம். இதுலயும் 2 பைப்பிங் போடணும். அதுக்கப்புறமா ரெண்டாவது இருக்க பிளாக் கலர் கார்டு எடுத்துட்டு அதுலயும் 2 பைப்பிங் போடணும். நான் எப்படி போடுறேனோ அதை வந்து ஃபுல்லா கவனிச்சு போட்டுவாங்க. பாருங்க, இந்த சுற்று ஃபுல்லா நமக்கு வந்து ஜிக்ஸாக் ஷேப்ல போட்டு வரணும். லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு பைப்பிங் போடும்போது வலது கையில வந்து கார்டை பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து பைப்பிங் போடணும். ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போடும்போது இடது கையால நம்ம கார்டை பிடிச்சிட்டு பைப்பிங் போடணும். அதை எப்போதும் மறந்துடாதீங்க. ஜிக்ஸாக் ஷேப்ல நம்ம ஃபுல்லா போட்டு வரணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்துலயும் 4 கார்டு வந்து சேர்ந்து வரும், சேம் கலர்ல சேர்ந்து வரும். அந்த இடத்துல ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சுற்று போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு சுற்று போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி அடுத்த சுற்றும் அதே மாதிரியே இப்ப எப்படி போட்டோமோ அதே மெத்தட்லயே போட்டு வரலாம். அடுத்ததும் ஜிக்ஸாக் ஷேப்ல தான் வரும். நம்ம ஸ்கொயர் நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட 2 சைட்லயும் பைப்பிங் போடணும்.
உங்களுக்கு இது போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னா என்னுடைய கிளாஸ்க்கு வாங்க. நான் வந்து இன்னுமே வந்து ரொம்ப கிளியரா உங்க பக்கத்திலே இருந்து சொல்லி தர்ற மாதிரி சொல்லி தர்றேன். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னுடைய மேக்ரமே ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நீங்க வரலாம். ஜிக்ஸாக் ஷேப்ல ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ண பின்னாடி 4 கார்ட்ஸ் வந்து சேம் கலர்ல சேர்ந்து வரும். அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போட்டுக்கணும். அது பீச் கலரும் வரும், பிளாக் கலரும் வரும், மாத்தி மாத்தி வரும். இப்ப அடுத்த லைன்லயும் அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்க. நான் எப்படி போடுறேங்கிறத கவனமா பாருங்க. உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா ஸ்லோ பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். சேம் நம்ம வந்து மேல எப்படி போட்டோமோ அதே மெத்தட்ல தான் அடுத்த லைனும் போட்டு வர்றேன். இந்த மாதிரி போடும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்குது பாருங்க. இப்ப 2 லைன் வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கீழே வந்து நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைன் முடிவுலையும் பைப்பிங் நாட் போட்டு முடிச்ச பின்னாடி ஸ்கொயர் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் ஸ்கொயர் நாட் போட்டிருக்கேன். நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடைச்சிருக்கு பாருங்க. இனி வந்து பேஸ் ஜாயின் பண்றத பார்க்கலாம். பேஸ் ஜாயின் பண்றது ரொம்பவே முக்கியமானது. கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஈக்குவலா வச்சுக்கலாம். வச்சுட்டு மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் பீச் கலர்ல 4 கார்டு வந்து இந்த இடத்துல வருது. இதுல வந்து இந்த சைடுல வர 2 கார்டையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு உள் பக்கமா ஒட்டி விட்டுடலாம். இப்போ சென்டர்ல இருக்க இந்த 2 கார்டை யூஸ் பண்ணி தான் பேஸ் லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். லைட்டர் யூஸ் பண்ணி உள் பக்கமா நல்லா ஒட்டி விட்டுருங்க. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 2 சைட்லயும் பிளாக் கலர்ல நாட்ஸ் இருக்கு, பிளாக் கலர் கார்ட்ஸ் இருக்கு. அதை வந்து 2 சைட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். சென்டர் லைனா வந்து இந்த பீச் கலர் கார்டை வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கார்டை கட் பண்ணிட்டு உள் பக்கமா லைட்டர்ல காட்டி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா 2 சைட்லயும் 2 பிளாக் கலர் கார்டு இருக்கு. இதுல நாட் போட தேவையில்லை. அதையும் கட் பண்ணிட்டு உள் பக்கமா ஒட்டிடலாம். லாஸ்ட் வந்து 2 சைட்லயும் ஒரு பிளாக் கலர் கார்டு இருக்கும். இதுல வந்து ஸ்கொயர் நாட் போடலாம். இந்த மாதிரி ஒரு நாட் விட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு விட்டு ஒரு கார்டு வந்து நம்ம வந்து நாட் போட்டுட்டு உள் பக்கமா ஒட்டிடணும். அவ்வளவுதான். சென்டர் லைன்ல வருது பாருங்க, அந்த கார்டை வந்து நாட் போட தேவையில்லை. 2 சைட்ல இருக்கிற கார்டை வந்து நாட் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லா போட்டு வாங்க. இந்த சென்டர்ல வர்ற இந்த 2 கார்டை மட்டும் யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாவே நீங்க வந்து நாட் போட்டு இந்த பேஸ் லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம்.
லாஸ்ட் இருக்க கார்டை வந்து உள் பக்கமா சொருகி விட்டுடலாம். ஏதாவது ஊசி எடுத்துட்டு உள் பக்கமா சொருகி விட்டீங்க அப்படின்னா வெளியே தெரியாது. எல்லா கார்ட்ஸையுமே வந்து நம்ம நாட் போட போட உள் பக்கமா ஒட்டி விட்டுட்டே வரணும். அவ்வளவுதான். நம்ம வந்து கட் பண்ணிட்டு உள் பக்கமா தள்ளி விட்டுடலாம். இப்ப பாருங்க, எல்லா கார்ட்ஸையும் நான் வந்து உள்ள சொருகிட்டேன். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. கீ செயின் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் இன்னொன்னும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.